கிராஷ் டெஸ்ட்ல 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வாங்கின கார் நீங்க எப்படி ஓட்டினாலும் ரியாலிட்டியில ஆன் ரோட்ல உங்களை பாதுகாக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வர வைக்கிறேன். இன்னைக்கு டைட்டில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. சிறப்பான தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் கார்ஸை வந்து கிராஷ் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் புத்தம் புதுசாக லான்ச் ஆன 2 புது ப்ராடக்ட்ஸ் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. சரி, மீதி நிறைய கார்களும் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. இதில் என்ன புது விஷயம், இதில் என்ன பெரிய பிரமாதம் அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ அந்த விஷயத்தை தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹியூண்டே வென்யூ, லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன ஹியூண்டே வென்யூ மற்றும் லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன புது கியா செல்டாஸ், இந்த 2 கார்ஸ் தான் இன்னத்தைய தலைப்பு செய்தியாக இருக்குங்க. 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வாங்கினது 2 வண்டிகள். ஓகே, ஸோ இது எந்த வகையில் மீதி வண்டிகளோட கம்பேர் பண்ணுது, எந்த வகையில் இது வந்து சிறப்பான சேஃப்டி, இதனால உங்களுக்கு என்ன பயன், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே ஞாபகம் இருக்கும். அதாவது ஹியூண்டே அண்ட் கியா கார்ஸ் சில வருஷங்களுக்கு முன்னாடி 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கினதா சரித்திரத்தில் இருக்காது. ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே ஞாபகம் இருக்கும். பழைய கியா செல்டாஸ் வந்து குளோபல் என்கேப் வந்து கிராஷ் டெஸ்ட் பண்ண அப்போ 3 ஸ்டார்ஸ் கூட வாங்கலை. அந்த அளவுக்கு ரொம்ப பெத்தட்டிக்கான சேஃப்டி ரேட்டிங்காக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 5 ஸ்டார் ரேட்டிங்ஸில் டாப்பில் இருக்கிற பாரத் என்கேப் கிராஷ் டெஸ்டட் கார்ஸில் டாட்டாவோடைய கார்ஸையும் மிஞ்சி ரேட்டிங் வாங்கியிருக்கு கியா செல்டாஸ் அண்ட் ஹியூண்டே வென்யூ. எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? காரணம், பிளாட்ஃபார்மோடைய அப்டேட் அண்ட் வெஹிக்கிளையே டோட்டலாகவே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, உதாரணத்துக்கு நம்ம வந்து கியா செல்டாஸ் எடுத்துக்கலாம். ஸோ கியா செல்டாஸ் பழைய வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து SP2 அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் மேக் பண்ணியிருந்தாங்க. அது வந்து மேட் ஃபார் இந்தியா அப்படிங்கிறதுனால SP2i அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் பண்ணியிருந்தாங்க. 4.3 மீட்டர் லென்த் இருக்கிற பழைய கியா செல்டாஸ் அதே பிளாட்ஃபார்மில் தான் ஹியூண்டே கிரெட்டாவும் வச்சுருந்தாங்க. ஸோ ஹியூண்டே கிரெட்டா, கியா செல்டாஸ் பழைய வண்டிகள், இது 2 கார்ஸுமே சேம் ரேட்டிங் தான் வாங்குச்சு ஏறக்குறையா. ஓகே, ஆனால் இந்த புது செல்டாஸ் மட்டும் எப்படி திடீர்னு 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிச்சு, அதுவும் டாடா சியராவை மிஞ்சிய ஒரு ரேட்டிங் எப்படி வாங்கியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, K3 பிளாட்ஃபார்ம். குளோபலி கியா கார்ஸோடைய பல எஸ்யூவிஸ் இந்த K3 பிளாட்ஃபார்மில் தான் பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த பிளாட்ஃபார்மை முதல் முறையாக இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி தான் இந்த புது செல்டாஸ் வந்து பேஸ் பண்ணி இருக்கு. அதுவும் வண்டியோடைய லென்த்தும் பெருசு, ஓவரால் சைஸும் பெருசு அண்ட் பிளாட்ஃபார்மும் புதுசு. வண்டி ஓட்டுறதுக்குமே நல்லா சாலிடாக இருந்தது. அதனால தான் இந்த K3 பிளாட்ஃபார்ம் ஒரு சாலிடான வண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிவ்யூலேயே சொல்லியிருந்தோம். அந்த சாலிடான பிளாட்ஃபார்ம்னாலே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. நாட் ஒன்லி ஃபார் அடல்ட் ப்ரொடெக்ஷன், சைல்டு சேஃப்டிக்குமே சிறந்த ரேட்டிங்கை வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். இது எந்த அளவுக்கு கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு டாடா சியராவுடைய சேஃப்டி ரேட்டிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் 5 ஸ்டார் தான். ஆனால் 32 அப்படிங்கிற அடல்ட் சேஃப்டி இண்டெக்ஸுக்கு 31.14 அப்படிங்கிற ஸ்கோர் வாங்கியிருக்கு. அடல்ட் சேஃப்டி, பெரியவங்களுடைய சேஃப்டிக்காக. சைல்டு சேஃப்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 49 அப்படிங்கிற ஸ்கோருக்கு 44.73 அப்படிங்கிற ஸ்கோர் வாங்கியிருக்கு டாடா சியரா. ஓகே, இதே கியா செல்டாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கியா செல்டாஸ் வந்து 32க்கு 31.70 அப்படிங்கிற ஸ்கோர் வாங்கியிருக்கு அடல்ட் சேஃப்டி ப்ரொடெக்ஷனில். அதே சைல்டு சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா 49க்கு 45 ஸ்கோர் வாங்கியிருக்கு. ஸோ டாடா சியராவையும் மிஞ்சி சேஃப்டியில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது நல்லாவே கவனிக்க முடியுது நம்மளால். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த பாடி ஸ்ட்ரக்சர் வந்து இம்பாக்ட்க்கு அப்புறமும் ஸ்டேபிளாக தான் இருந்திருக்கும். காரணம், இது ஒரு குளோபல் பிளாட்ஃபார்ம் அண்ட் ஆல்ரெடி இந்த அளவுக்கு ரேட்டிங் வாங்கியிருக்கு அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக ஸ்டேபிளாக தான் இருக்கும். இதே மாதிரி ஹியூண்டே வென்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பழைய ஹியூண்டே வென்யூ ஆக்சுவலி பெரிய அளவில் கிராஷ் டெஸ்ட் பண்ணலை. ஆனால் மீதி ஹியூண்டே கார்ஸுமே ஆல்மோஸ்ட் இதே அளவு சேஃப்டி தான் இருந்துச்சு. ஹியூண்டேல இத்தனை வருஷமாக அதிகபட்ச சேஃப்டி வாங்கினது ஹியூண்டே வெர்னா. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து குளோபல் என்கேப்பில் அன்ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ரேட்டிங் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஆனால் இப்போ புது வென்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஹியூண்டேவோடைய கார்ஸ்லேயே சேஃப்டியில் ஒரு பெஞ்ச் மார்க்கு ஆகிருச்சு அப்படின்னு சொல்ல முடியும். அட்லீஸ்ட் இந்த ப்ரைஸ் பிராக்கெட்டை பொறுத்தவரை. ஓகே, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த புது ஹியூண்டே வென்யூ டாடா நெக்ஸானை விட சில ஸ்கோர்ஸ் அதிகமாகவே வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கேட்டகரியில் டாடா நெக்ஸான், மஹிந்திரா XUV 3XO அண்ட் ஸ்கோடா கைலாக், இந்த கார்ஸ் தான் வந்து சேஃப்டியில் இத்தனை நாளாக பெஸ்ட்டாக இருந்திருக்கு. ஆனால் புது வென்யூ இது ஸ்கோர்ஸ் எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் நல்லாவே டஃபாக காம்படிஷன் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, காரணம் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? 32க்கு அடல்ட் சேஃப்டி ப்ரொடெக்ஷனில் 31.15 அப்படிங்கிற ஸ்கோர் வாங்கியிருக்கு புது ஹியூண்டே வென்யூ. அதே டாடா நெக்ஸான் வந்து பார்த்தீங்கன்னா 32க்கு 29.41 தான் ஓவரால் ஸ்கோர் வந்து வாங்கியிருக்கு. ஸோ டெஃபினெட்லி நம்பர் வந்து பெட்டராக இருக்குது ஹியூண்டே வென்யூவோட சேஃப்டி. அதே வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு சேஃப்டிக்குமே இது ஆப்வியஸ்லி பெட்டராக இருக்குங்க. 49க்கு 44.46 அப்படிங்கிற ஸ்கோர் வாங்கியிருக்கு ஹியூண்டே வென்யூ சைல்டு சேஃப்டிக்கு. அதே டாடா நெக்ஸான் வந்து பார்த்தீங்கன்னா 43.83 அப்படிங்கிற ரேட்டிங் தான் வாங்கியிருக்கு 49 அப்படிங்கிற ஸ்கோருக்கு. ஸோ இதுலேயும் பெட்டர் ஆயிருச்சு இல்லையா? இதை வந்து நீங்கள் வந்து ஸ்கோடா கைலாக்கோட எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா,
ஸ்கோடா கைலாக் வந்து பார்த்தீங்கன்னா 49க்கு சைல்டு சேஃப்டி ப்ரொடெக்ஷனில் 45 வாங்கியிருக்கு. அது வந்து டெஃபினெட்லி இது 2 வண்டிகளை விட சைல்டு சேஃப்டி பெட்டராக இருக்குது. ஆனால் அடல்ட் சேஃப்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 30.88 அப்படிங்கிற ரேட்டிங் தான் வாங்கியிருக்கு. ஸோ என்னதான் ஸ்கோடா கைலாக்ல அடல்ட் சேஃப்டியோடைய ஸ்கோர் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் சைல்டு சேஃப்டி பெட்டராக இருக்குது அப்படின்னு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க பாரத் என்கேப். ஆனால் இது ரெண்டுக்குமே இன்னும் பெட்டராகவே அடல்ட் சேஃப்டியில் ஸ்கோர் பண்ணியிருக்க ஹியூண்டே வென்யூ இது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. இதுக்கு நடுவில் இடையில வந்து பார்த்தீங்கன்னா கியா செராஸ் ஆல்ரெடி வந்து கிராஷ் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க பாரத்தோடைய என்கேப். ஸோ அந்த கியா செராஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறையா ஆல்மோஸ்ட் ஸ்கோடா கைலாக் அளவுக்கு தான் ரேட்டிங் வாங்கியிருக்கு. 30.21ங்கிறது அடல்ட் ஸ்கோர் வாங்கியிருக்கு. அதே வந்து சைல்டு சேஃப்டிக்கு 44.42 அப்படின்னு வாங்கியிருக்குங்க. ஸோ இந்த கியா சிரோஸை விடவே ஹியூண்டே வென்யூ சேஃப்டி அதிகமாக இருக்குது. இது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. உண்மையாகவே இது நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அதனால தான் இதை நான் வந்து குறிப்பிட்டு மெனக்கிட்டு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இப்போ இந்த கிராஷ் டெஸ்ட் ஆக்சுவலி எப்படி ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி ஸ்கோரிங் வந்து அது அவங்களுடைய ப்ராசஸ். ஆனால் நம்ம வந்து கண்கூடா பார்க்குற மாதிரி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் மேலே ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம். ஸோ இங்கே இங்கே இந்த நான் பேசிகிட்டு இருக்கிற 4 கார்ஸோடைய ரிப்போர்ட்ஸுமே உங்களுக்கு நான் வந்து ஸ்க்ரீனில் காட்டுறேன். மோஸ்ட்லி இம்பேக்ட் ஏரியாஸ் எல்லாமே க்ரீனாக தான் இருக்குது. சில இடங்களில் மட்டும் அடிக்குவேட் அப்படிங்கிற எல்லோ மார்க்கிங்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லோங்கிறது வந்து அடிக்குவேட். ஸோ நல்ல விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கார்ஸுமே இப்போ சேஃப்டி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நல்லா கூர்ந்து கவனிச்சு தான் வண்டி மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க மேனுஃபேக்சரர்ஸ். அந்த வகையில் ஹியூண்டே அண்ட் கியாவும் இப்போ ஒரு வழியாக 5 ஸ்டார் கிளப்புக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாங்க. இதுக்கு முன்னாடியே ஒருத்தர் உள்ள வந்துட்டாரு. அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாருதி சுசுகி. விக்டரிஸ் அண்ட் டிசைர் இந்த 2 கார்ஸுமே வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. அதுலேயுமே பர்டிகுலராக என்னை வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது மாருதி சுசுகி விக்டரிஸ் தாங்க. ஓகே. காரணம் இது வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட் சேஃப்டியில் இந்த கார்கள் எல்லாத்த விடவே அதிகமாக ரேட்டிங் வாங்கியிருக்கு. 32க்கு 31.66 அப்படிங்கிற ஸ்கோர் வாங்கியிருக்கு மாருதி சுசுகி விக்டரிஸ். அப்படின்னு இருக்கும்போது யாரும் எதிர்பார்க்கவே இல்லை மாருதி சுசுகி விக்டரிஸ் இந்த அளவுக்கு சேஃபான ஒரு கார் அப்படின்னு. சைல்டு சேஃப்டி அப்படின்னு பார்த்தாலுமே 43 வாங்கியிருக்கு. ஸோ அது வந்து மீதி கார்ஸை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாலும் அடல்ட் சேஃப்டி ரொம்ப சிறப்பாக தருது மாருதி சுசுகி விக்டரிஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ மாருதி அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டோம். அதில் லேட்டஸ்டான என்ட்ரி என்ன வண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா மாருதி சுசுகியோடைய இ விட்டாரா. மாருதி சுசுகியிலே எலக்ட்ரிக்கே புதுசு. அதுலேயும் வந்து அதிகமாக சேஃப்டி ரேட்டிங் வாங்கி 5 ஸ்டாரில் எலக்ட்ரிக் வந்திருக்கு மாருதி சுசுகியில். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த இ விட்டாரா வந்து பார்த்தீங்கன்னா 32க்கு 31.49 அப்படிங்கிற அடல்ட் சேஃப்டி ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் வாங்கியிருக்கு. அது ஒரு சிறப்பான விஷயம். சைல்டு சேஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமிலரான 43 அப்படின்னு ஸ்கோர் வாங்கியிருக்கு. ஸோ ஏறக்குறையா மாருதி சுசுகி விக்டரிஸ்க்கும் இ விட்டாராக்கும் ஆல்மோஸ்ட் சேமான சேஃப்டி ரேட்டிங் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு 2 கார்ஸ்லையுமே சேஃப்டி நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே. மேலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஹிந்திராவுடைய கார்ஸ் ஆப்வியஸ்லி நல்ல சேஃப்டியை தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது ஃபுல் 32 ரேட்டிங் வாங்கின ஒரு கார் மஹிந்திராவுடைய XEV9. ஸோ அந்த வகையில் சேஃப்டி சிறப்பாக கொடுக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு மென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மஹிந்திராவுடைய தார் ராக்ஸ். தார் ராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் ஒரு பாடி அண்ட் ஃப்ரேம் ஹெவியான பல்கியான எஸ்யூவியாக இருந்தாலும் 32க்கு 31.09 அப்படிங்கிற ஸ்கோர் வந்து வாங்கியிருக்கு அடல்ட் சேஃப்டியில். அண்ட் சைல்டு சேஃப்டிக்கு சிறப்பாகவே வாங்கியிருக்கு. 45 வாங்கியிருக்கு 49 ஸ்கோருக்கு. ஓகே. ஸோ இப்போ இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகிற கார்ஸ் எல்லாமே நல்ல 5 ஸ்டார் சேஃப்டி எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டாயத்தில் தான் மேனுஃபேக்சர்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே சூப்பரான விஷயமா இருக்குங்க. இந்த கிராஷ் டெஸ்டோடைய ஆக்சுவல் ரியாலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இது எந்த அளவுக்கு வந்து ரியல் வேர்ல்டில் அப்ளை ஆகும் அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், அந்த டவுட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும். ஆக்சுவலி இந்த கிராஷ் டெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லேப் என்விரான்மெண்ட்டில் லெபரட்டரியில் வச்சு இம்பேக்ட் டெஸ்ட், போல் இம்பேக்ட் டெஸ்ட், ஃபார்வர்ட் இம்பேக்ட் டெஸ்ட் அண்ட் சைடு ஆஃப்செட் இம்பேக்ட் இந்த மாதிரி எல்லாமே டெஸ்ட் பண்ணுறாங்க. இது வந்து என்ன ஸ்பீடில் அப்படின்னு கேட்டிங்கன்னா 64 km/h ஸ்பீடில் தான் ஃபார்வர்ட் மூவிங் டெஸ்ட் எல்லாமே கிராஷ் டெஸ்ட் நடக்கும். ஸோ 64ன்னு சொல்லிட்டு எதனால் இந்த நம்பர் வச்சுருக்காங்க? 64லாம் யாரும் ஓட்ட மாட்டாங்களே ஹைவேஸில். பல பேர் கேட்பீங்க, இதெல்லாம் சும்மா ஃபேக்கு, டம்மி, ரியல் வேர்ல்டில் அப்ளையே ஆகாது. என்னதான் 5 ஸ்டார் எடுத்தாலும் நேரம் வந்தால் போய் சேர்ந்து தான் ஆகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் அன் ஆவரேஜ் நீங்கள் இப்போ ட்ராவல் போகிறீங்க, சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரும், இல்லை கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகிறோம், எங்கே நீங்கள் போனாலுமே ஹைவேஸில் நம்ம 100 110 அப்படின்னு போனாலுமே 100 110 போகிற டைம் அதிகமாக இருக்காது. கண்டிப்பாக ஸ்பீடு கம்மி பண்ணுவீங்க, பிரேக் பண்ணுவீங்க, சிட்டிக்குள்ளே அந்தளவுக்குலாம் ஓட்ட முடியாது. ஸோ கூட்டி கழிச்செல்லாம் பார்க்கும்போது ஆன் அன் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் அன் இந்தியன் கார் ஆன் இந்தியன் ரோடு அப்படின்னு பார்க்கும்போது 60லேருந்து 66 km/h வரைக்கும் தான் வருது. ஓகே. ஸோ இதுதான் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்பீடுன்னு எடுத்துக்கிட்டு இந்த ஆவரேஜ் ஸ்பீடு தான் கிராஷ் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. குளோபல் என்கேப்பும் சரி, பாரத் என்கேப்பும் சரி. ஓகே. ஸோ அதனாலே நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா
சேஃபாக டிரைவ் பண்ணுங்கள். ஆவரேஜ் ஸ்பீடை ஓரளவுக்கு நல்லா நார்மலாக வச்சு டிரைவ் பண்ணுங்கள். யாரும் தயவுசெய்து ரேஷ் டிரைவிங் பண்ண வேண்டாம். ரோடு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அழுத்தலாம். ஓகே, ஓரளவுக்கு தான் அழுத்த முடியும். 120 வரைக்கும் தான் வந்து ஆக்சுவல் சேஃப்டியான ஸ்பீடாக இருக்கும். பட் நம்ம என்றைக்குமே ஒரு சேஃபான டிரைவராக இருக்கிறது பெட்டர். அதுதான் நான் சொல்கிறது. இதில் மேலும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் சேஃப் டிரைவிங், மக்கள் எல்லாமே வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டீங்க, நல்லாவே அவேர் ஆகிட்டீங்க. கிராஷ் டெஸ்ட்டை பேஸ் பண்ணியும் வண்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேட்டிங்ஸ் எல்லாமே கூர்ந்து கவனிச்சுட்டு தான் இருக்கீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் வேறு யாருக்கும் இல்லை, உங்களுக்கு தான். நீங்கள் சேஃபான கார் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சேஃப்டி பாயிண்ட்டாக இருக்கும். நாளை பின்ன ரோட்ஸில் நீங்கள் பெரிய அளவில் கவலைப்பட தேவையில்லை கிராஷ் வரியை பொறுத்தவரை. ஓகே, ஆனால் அல்டிமேட்லி பெஸ்ட் சேஃப்டி ஃபீச்சர் என்ன சொல்லிட்டுங்களா, ஒரு சேஃபான சிறந்த டிரைவர். யாருமே பொறுமையாக ஓட்டுங்க, தயவுசெய்து ஹரிபரியாக ஓட்டாதீங்க. ரோட்ஸோடைய ரூல்ஸு அண்ட் ரோடில் போகிற மீதி யூசர்ஸையுமே கொஞ்சம் மதித்து ஓட்டுங்க. கட் அடிக்கிறது, க்ளோஸ் கால் பண்ணுறது, ரோட் ரேஜ் இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தயவுசெய்து தவிர்த்துக்கங்க. மேலும் வந்து ஹை பீம்ஸ் யூசேஜை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கங்க. ரோட்ஸில், ஹைவேஸில் லைட்டிங்கே இல்லாத இடங்களில் மட்டும் ஹை பீம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அது மற்றவங்களுடைய கண்ணையும் பாதிக்கும். தயவுசெய்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். இதில் ஃபைனலாக என்ன சொல்கிறதுனா, அவசியம் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். சேஃபான காராக சூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியை சேஃபாக பார்த்துக்குங்க. ட்ரைவ் சேஃப். தேங்க்யூ.